லகரம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி 2025 ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள். தினமும் குலுக்கல் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும். மேலும் 150 ரூபாய் மதிப்புள்ள 2025 ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி லகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும். மேலும் தொடர்புக்கு 8122090770. வணக்கம் லகரம் வாய்ஸ் நேயர்களே, இன்று நம்முடன் டெல்டா வெதர்மேன் திரு ஹேமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், தமிழகத்தில் இந்த வடகிழக்கு பருவமழை ரொம்ப வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்களில் வடகிழக்கு பருவமழை மாநிலத்தில் சராசரியாக 44 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாக வேண்டும். ஆனால் இன்று வரைக்கும் தமிழகத்தில் 53 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகி இருக்கு. இது இயல்பை விட 33% அதிகமாகும். ஓகே, ரொம்ப எக்ஸ்ட்ராவாக தான் பெஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. ஸோ எந்தெந்த பகுதிகள் எல்லாம் எக்ஸ்ட்ரா, இல்லை மொத்தமாகவே எக்ஸ்ட்ராவான்னு குறிப்பாக பார்த்தோம்னா தமிழகத்தில் இன்றைய கணக்குப்படி பார்த்தோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் 14% மழை பற்றாக்குறையும், விருதுநகர் மாவட்டத்தில் 7% மழை பற்றாக்குறையும் நிலவுது. மற்றபடி அனைத்து மாவட்டங்களிலுமே இயல்புக்கு அதிகம் என்ற நிலையில தான் இருக்கு. குறிப்பாக வட மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இயல்பை விட மிகுதியான மழைப்பொழிவு பதிவாகி இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்த்தோம்னா விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்லாம் இயல்புக்கு மிகுதியான மழையும், அதே போல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதே டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள்லாம் இயல்பை விட அதிகமான மழையும் பதிவாகி இருக்கு. இன்றைய நிலவரப்படி டிசம்பர் 13ஆம் தேதி நிலவரப்படி இப்போவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலியில எல்லாம் அருவிகள் எல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரியான சூழல்லாம். ஸோ இனிமே அந்த ரீஜன்ல மழை இருக்கா? இப்போ குறிப்பாக பார்த்தோம்னா நமக்கு தென் மாவட்டங்களில் இந்த கடந்த கால சுற்றுகளில் பெரிதாக மழை பதிவாகலை. இந்த 4ஆம் சுற்று மழைப்பொழிவு பரவலாக தென் மாவட்டங்களில் மழையை கொடுத்துருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதீத கனமழையை கொடுத்துருக்கு. அதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் அருவிகள்லையும் நீர்ப்பெருக்கு எடுத்திருப்பதையும், நீர்வீழ்ச்சிகளில் வெள்ளப்பெருக்கு எடுத்திருப்பதையும் நம்ம பார்க்க முடியுது. இருந்த போதிலும் டிசம்பர் 14ஆம் தேதி காலை முதல் தென் மாவட்டங்களில் மழை படிப்படியாக விலகும், குறையும் என எதிர்பார்க்கப்படுது. அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாகவே மழை குறைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது. இப்போ டெல்டா ரீஜனுக்கெல்லாம் ஆரஞ்சு அலர்ட்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது முடிஞ்சிருச்சா? டெல்டா மாவட்டங்களையும் நமக்கு தொடர்ச்சியாக மழை பதிவாகிட்டு இருக்கு. கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பதிவாகிறத பார்க்க முடிஞ்சது. கன முதல் மிக கனமழை. நேற்றைய தினம் டிசம்பர் 12ஆம் தேதி வடக்கு டெல்டா பகுதிகளான கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர், தஞ்சை மாவட்டத்தின் வடக்கு பகுதி, கும்பகோணம், திருவிடைமருதூர் பகுதிகள் எல்லாம் அதீத கனமழை பதிவானது. இந்த சூழல்ல இன்றும் டெல்டால பரவலாக மழை பதிவாகிட்டு இருக்கு. இன்று இரவு முதல் டிசம்பர் 13ஆம் தேதி இரவு முதல் டெல்டா மாவட்டங்கள்லையும் மழை படிப்படியாக குறையும். டிசம்பர் 16ஆம் தேதி மாலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 14, 15, 16 பகல் நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் மழை இடைவெளி நாட்களாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும். அந்த 3 நாள்ல மழை கொஞ்சம் குறைஞ்சு இருக்குமா, இல்ல கம்ப்ளீட்டாவே இருக்காம? பெரும்பாலும் மழை இருக்காது. ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை ஒரு 30 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் பதிவாகலாம். இந்த நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா இப்போ இந்த ரீஜன்ல எல்லாம் ஹெவி ரெயின் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நமக்கு டிசம்பர் 14, 15, 16 பகல் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 70 மணி நேரத்திற்கு நமக்கு மழைப்பொழிவு குறைந்து காணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்த தமிழகத்திலையுமே. இப்போ அடுத்ததா ஒரு புயல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது தாழ்வு பகுதி அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதியில் டிசம்பர் 14ஆம் தேதி இரவு நேரத்தில் உருவாகுது. இந்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது தொடர்ந்து மேற்கு திசையில் பயணித்து தமிழக கடற்கரை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக டிசம்பர் 16ஆம் தேதி வரும் திங்கட்கிழமை இரவு முதல் தமிழகத்தில் மழை தொடங்கும். டிசம்பர் 17, 18, 19 ஆகிய நாட்கள்ல, அதாவது செவ்வாய், புதன், வியாழன் 3 நாட்கள் நமக்கு பரவலாக வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்து 5ஆம் சுற்று மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தீவிரமான மழை அப்படின்னா இப்போ இந்த பாண்டிச்சேரி அங்கெல்லாம் பெஞ்ச மாதிரி ஒரே நைட்ல அதிக கனமழை அந்த மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த சலனம் பார்த்தீங்கன்னா இது மீண்டும் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு சலனமாக தான் அமைய இருக்கிறது. கடந்த 3 சுற்றுகளையுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு
குறிப்பிட்ட காலங்களில் கடந்த சில வாரங்களாகவே அதீத கனமழை அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு. ஏன்னா கடல் சார்ந்த அலைவுகள் சாதகமாக இருக்குது, கடல் வெப்பநிலை சாதகமாக இருக்குது, காற்று குவிதல், ஈரப்பதம் போன்றவை மிக சாதகமாக அமைவதன் காரணமாக குறுகிய நேரத்திலேயே அதீத மழைப்பொழிவு, தீவிர மழைப்பொழிவு பதிவாகுது. அப்படி பார்க்கும்போது இந்த வரக்கூடிய தாழ்வு பகுதியும் ஒரு மழை தரும் நிகழ்வாக தான் அமையும். அது தாழ்வு மண்டலமோ புயலோ அல்லது தாழ்வு பகுதியோ எப்படி இருந்தாலும் அது மழையை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைய இருக்கு. அப்படி பார்க்கும்போது குறுகிய நேரத்தில் தீவிர மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் டிசம்பர் 17, 18 தேதிகளில் இருக்கு என்பதுதான் தற்போது. அந்த தேதிகளில் எந்த பகுதி முக்கியமா பாதிக்கப்படும் எதிர்பார்க்கிறோம்? குறிப்பா இது வலுவடைந்தால், இது ஒரு தாழ்வு மண்டலமாக எதிர்பார்க்கிறோம், இது தாழ்வு மண்டலமாக இருந்தால் டெல்டா மாவட்டங்கள் நோக்கி நகரக்கூடும். அதுவே புயலாக வலுவடையுது அப்படின்னு பார்த்தோம்னா, புயல் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து வட தமிழக கடற்கரை நோக்கி நகரும். அப்படி பார்க்கும்போது நமக்கு இப்போது இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி முழுமையாக வலுவிழந்து அந்த தாழ்வு பகுதி உருவானால்தான் அதோட தீவிரத்தையும் அதோட கரையை கடக்கும் இடத்தையும் நம்ம உறுதியா சொல்லலாம். அது எது எப்படியோ நமக்கு தமிழகம் முழுவதுமே பரவலான மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த சலனம் கரையை கடந்து உள்ளே செல்லும் போது உட்புற தமிழகத்திற்கும், அரபிக்கடல் செல்லும் போது ஒட்டுமொத்தமா தென் தமிழகம் என ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழை தரும் நிகழ்வாக இது இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கடந்த சில வாரங்களாகவே ஒட்டுமொத்த தமிழகத்திலேயுமே பரவலாக பருவமழை தீவிரமடைந்து மழை கொடுத்திருப்பதன் காரணமா இந்த வரக்கூடிய சலனத்திற்கு ஒட்டுமொத்த தமிழகமே சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இப்போ இந்த பெங்கல் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கரையை கடந்த பிறகும் கூட அதனுடைய அந்த வலு குறையாம பயங்கரமான கனமழை கொடுத்துட்டே இருந்தது. பெங்களூர் போன பிறகும் கூட கர்நாடகா அந்த ரீஜன்ஸ்லயுமே அந்த மாதிரி ஒரு ஹெவியான ஒரு மழைப்பொழிவு இருந்தது. அதே மாதிரியான மழைப்பொழிவு தான் இப்பவும் இருக்குமா, இல்லை கொஞ்சம் குறைவா இருக்குமா? இந்த சலனமும் நமக்கு தமிழக கடற்கரை அருகே வந்து மிக மெதுவாக நகர்வதற்கு அல்லது மிக மெதுவாக நகர்ந்து கரையை கடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது கடந்த 2 முறையும் பார்த்தோம்னா, நேற்று தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட மழையாக இருக்கட்டும், டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்ட மழையாக இருக்கட்டும், வெஞ்சலாக இருக்கட்டும், எல்லா நிகழ்வுகளுமே நிலப்பரப்புக்கு அருகே வந்து மிக மெதுவாக நகரக்கூடிய நிகழ்வுகளாக அமைந்திருக்கு. இனி வரக்கூடிய நிகழ்வும் அது போன்ற ஒரு நிகழ்வாக கடற்கரைக்கு அருகே வந்து ஒரு நீண்ட நாட்களுக்கு சில நாட்களுக்கு நிலை கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது நமக்கு குறுகிய காலத்துல மழைப்பொழிவு அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் அரசு தரப்புல எடுக்கப்படும்? தற்போது பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமா நமக்கு வந்து சென்னை மற்றும் புறநகர் ஏரிகளின் நீர் இருப்பு அப்படிங்கிறது 85% விட அதிகரிச்சிருக்கு. அதே போல டெல்டா மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் மேட்டூர் அணை 117 அடியை தாண்டி இருக்கு. இந்த சூழல்ல வரக்கூடிய நாட்கள்லையும் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையினால நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. அதே போல தென் மாவட்டங்களாக இருக்கட்டும் அல்லது வட மாவட்டங்கள், விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்களாக இருக்கட்டும், அனைத்து நீர்நிலைகளுமே நிரம்பி இருக்கு அல்லது நிரம்பும் தருவாயில இருக்கு. இந்த சூழல்ல அடுத்து டிசம்பர் 17, 18, 19 தேதிகளில் மீண்டும் வந்து தமிழகத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சலனம் அருகே வந்து குறுகிய காலத்துல மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு எனும் பட்சத்துல மண்ணின் ஈரப்பதமும் வெகுவா அதிகரிச்சிருப்பதை நம்ம எல்லா இடங்களையுமே பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தமா மக்களும் சரி, அரசும் சரி, கூடுதல் முன்னெச்சரிக்கையும் கூடுதல் கவனமும் எடுக்க வேண்டும். குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வே இல்லை. இவங்க எவ்வளவு மழை சொல்றாங்க, எதுவும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி. நேற்றைய தினம் நாகப்பட்டினம் மாவட்டத்திலேயே 2 பெரும் நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் சுவர் இடிந்து பலியாகி இருக்க செய்தியும், அதே போல வேதாரண்யத்துல பாத்திரங்கள் கழுவுவதற்காக ஆற்றுக்கு சென்ற பெண் வந்து ஆற்றில் வந்து அடித்து செல்லப்பட்ட நிகழ்வும் வந்து பெரிய ஒரு வருத்தத்தை தந்தது. நாகப்பட்டினம், வேதாரண்யம் பகுதியை பொறுத்தளவுக்கு அந்த பகுதியில் மழைப்பொழிவு குறைந்திருந்தாலும் நமக்கு திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் கனமழை பதிவானால் ஆற்றில் பெருக்கெடுப்பது அப்படிங்கிறது இயல்பு. ஆனால் அந்த மக்கள் அதெல்லாம் புரிஞ்சிட்டு அந்த மாதிரியான இந்த மழை எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய நாட்களில் ஆற்றுக்கு குளிக்க செல்வது, ஆற்றுக்கு இந்த மாதிரி பாத்திரங்கள், துணி துவைப்பது, இது போன்றவற்றை தவிர்ப்பதெல்லாம் அது போன்றவற்றை தவிர்த்து கொண்டு நம்ம இருக்கும்போது தான் இது போன்ற அசம்பாவிதங்களை நம்ம தவிர்க்க முடியும். அதே போல மண் வீடுகளில் வசிப்பவர்கள் இதுவரைக்குமே பெரிய மழைப்பொழிவு பதிவாகி இருப்பதனால அந்த மழை நாட்கள்ல மட்டுமாவது சற்று பாதுகாப்பான இடங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் வீட்டில் போய் அட்லீஸ்ட் குழந்தைகள் எல்லாம் தங்க வைப்பது, இது போன்ற ஒரு நடவடிக்கையை எடுப்பது கண்டிப்பாக அவசியமா பார்க்கப்படுது. அச்சப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் அஜாக்கிரதையாகவும் இருக்கக்கூடாது. ஆக்கப்பூர்வமான முன்னேற்பாடுகள் கண்டிப்பாக தேவை. இந்த குறுகிய காலத்துல ஒவ்வொரு இடத்துலையும் 50 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் மழையை பார்க்குறோம். அதன் தாக்கம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அது அந்த பகுதி மக்கள் தானே அப்படி எடுத்துக்க கூடாது. நமக்கும் அது மழைப்பொழிவு ஏற்படும் அப்படிங்கிறப்போ சற்று முன்னெச்சரிக்கையா இருக்கிறதுல எந்த தவறுமே இல்லை. நம்ம பாதிப்பை நம்ம தவிர்த்துக்கிறோம், அவ்வளவுதான்.
அதை மக்கள் புரிந்து கொண்டு இந்த ஒரு 3 நாட்கள் எச்சரிக்கையாக இருந்தாலே போதும். அதன் பிறகு நம்ம இந்த வருட பருவமழையை எளிதாக கடந்து விடலாம் அப்படிங்கிறது தான் எனது கருத்து. நீங்க சொல்ற அந்த 3 தினங்கள் வந்து 16, 17, 18, 19. 17, 18, 19. சரி. இப்போ நேற்றே பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை எல்லாம் கொடுத்திருந்தாங்க ஆற்றங்கரையோரம் இருப்பவர்களுக்கு. மீண்டும் மழை அதிகமா சென்னைக்கு இருக்குமா? கண்டிப்பாக இந்த சலனம் ஒரு டெல்டா மாவட்டங்கள் நோக்கி நகருதோ, தென் மாவட்டங்கள் நோக்கி நகருதோ, எந்த பகுதிக்கு சென்றாலும் அல்லது கடலூர் நோக்கி நகர்ந்தாலும் சென்னைக்கு கண்டிப்பாக கனமழை, மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த சலனத்தின் வடக்கு பகுதியில் சென்னை இருப்பதன் காரணமா சென்னையில் டிசம்பர் 17, 18 தேதிகளில் பரவலாக மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறப்போ ஏற்கனவே ஏரிகள்லாம் நிரம்பும் சூழல்ல இருக்கிறதுனால சற்று உபரிநீர் திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படின்னு தான் தற்போதைய நிலையில பார்க்கப்படுது. இன்னும் ஓரிரு நாட்கள்ல மேலும் தெளிவான கருத்து நமக்கு கிடைக்கும், ஒருமித்த கருத்து கிடைக்கும். இது தாழ்வு மண்டலமாக மாறுமா, புயலாக மாறுமா, எந்த பகுதியில் அடர் மேகங்கள் உருவாகி மழையை கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த சூழல்ல அந்த குறிப்பிட்ட பகுதியில தேவையான முன்னேற்பாடுகளை எடுப்பது நல்லது. இப்போ சென்னையில நீங்க இந்த மாதிரியான ஒரு நிலவரம் சொல்லியிருக்கீங்க. தென் மாவட்டங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா குற்றால அருவிகள் எல்லாம் வந்து நீர் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. அந்த பகுதிகளில் இருக்க குளம், தென்காசி அந்த ஏரியாலெல்லாம் குளம் எல்லாம் உடைச்சிக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும்? குறிப்பாக பார்த்தோன்னா அடுத்த சில தினங்களுக்கு நமக்கு திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல், அதே போல் வந்து மாஞ்சோலை, ஊத்து மற்றும் குற்றாலம் இது போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை அருவிகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மக்கள் செல்வதை தவிர்ப்பது நல்லது. சுற்றுலா பயணிகள் செல்வதை தவிர்ப்பது நல்லது. அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் இப்போ தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மக்களை பொறுத்தளவிற்கு மழை பெய்து பாதிப்பு ஏற்பட்டதை விட காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டு அதன் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பு தான் அதிகமாக இருக்குது. இந்த வெள்ளப்பெருக்கு வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்று இரவு முதலே மழையின் தாக்கம் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதன் காரணமாக ஓரிரு நாட்கள்ல இயல்பு நிலைக்கு வந்து விடுவார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனாலும் கொஞ்சம் அவங்க ஆமா, அடுத்த சுற்று மழைப்பொழிவும் தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும்போது சற்று பாதிப்பை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் காரணமா சற்று தென் மாவட்ட மக்களும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குறிப்பா இந்த அடுத்த சலனத்தின் போதும் மக்கள் வந்து சுற்றுலா பயணம் உள்ள இடங்களுக்கு செல்லாமல் தவிர்ப்பதே நல்லது. அதே போல மீனவர்களும் இப்போ இந்த மழை ஆரம்பிச்சதுலேருந்து கடலுக்கு செல்வது அப்படின்றது பெரும்பாலும் கரெக்டாக தான் இருக்காங்க. இப்போ திரும்ப மீண்டும் அவர்கள் இயல்பா எப்போ கடலுக்கு செல்லலாம்? குறிப்பாக மீனவர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சலனங்கள் ஏற்பட்டு அவர்கள் தொழிலுக்கே போக முடியாத ஒரு சூழல் தான். இந்த சூழலில் மீண்டும் ஒரு 48 மணி நேரத்தில் ஒரு தாழ்வு பகுதி உருவாக இருக்குது. இந்த தாழ்வு பகுதியும் வலுவடைய வாய்ப்புகள் இருக்குது. அது தொடர்ந்து தமிழக கடற்கரை நோக்கி நகர இருக்குது. இதன் காரணமாக டிசம்பர் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி அல்லது 20ஆம் தேதி வரை மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுது. நாளை அதற்கு அடுத்த நாள் ஆழ்கடலுக்கு செல்லாமல் அருகே சிறிது தூரம் விசைப்படகு இது போன்றவற்றில் கொஞ்ச தூரத்தில் போயிட்டு மீன் பிடித்துட்டு உடனே திரும்புவர்கள் திரும்பலாம். ஆனால் டிசம்பர் 16ஆம் தேதி காலைக்குள்ள ஆழ்கடலுக்கு சென்றிருக்கும் மீனவர்கள் கரை திரும்ப வேண்டும். அதே போல 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரைக்கும் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருப்பதே நல்லது. அதே போல டெல்டா பகுதிகளாக இருக்கட்டும், இப்போ தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், விவசாய நிலங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு இருக்கு. மீண்டும் இந்த மழை வரும் பொழுது அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக அவங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் சம்பா கதிர் பறியும் சூழலில் இருக்குது. இதுக்கு கடந்த 2 நாட்கள் மழையிலேயே பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கு. பூக்கும் தருவாயில் ஒரு மழைப்பொழிவு பதிவாகும் போது அது வந்து ஒட்டுமொத்தமாக விளைச்சலை குறைவுபடுத்திவிடும். அதே போல் கடந்த 2 வாரங்களாகவே தொடர்ந்து கனமழை பதிவாகிறதுனால பல இடங்களில் பயிர்கள் சாய தொடங்கிவிட்டது. அந்த சாய்ந்துள்ள பயிர்களை எதுவுமே பண்ண முடியாது. இந்த சூழலில் மீண்டும் கனமழை, மிக கனமழை அப்படிங்கிறது சற்று வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி தான். ஏன்னா ஏற்கனவே மழை பதிவாகி பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பிடுச்சு. வேளாண்மைக்கும் தேவையான மழைப்பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிடுச்சு. இந்த சூழலில் சம்பா கதிர் பறியும் சூழலில் மீண்டும் கனமழைங்கிறது நமக்கு ஒரு வேதனை அளிக்கக்கூடிய செய்தி. அதே சமயத்தில் இந்த டிசம்பர் 17, 18, 19 ஆகிய 3 நாட்கள் விவசாயிகள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. வடிகால்களை சற்று சரிப்படுத்தி வைத்து தண்ணீரை உடனடியாக வடிய வைப்பதற்கு ஏதுவான சூழலை ஏற்படுத்திக் கொள்வது அவசியமாக பார்க்கப்படுது. நீங்க சொன்ன மாதிரி அந்த 3 நாட்கள் மொத்த தமிழகமுமே கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை பகிர்ந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.